தோல்விக்கு இதாங்க காரணம், சோம்பேறி அணியாக மாறிடுச்சு சிஎஸ்கேன்னு ருத்ராஜ் கேட்வார் ஃப்ளெமிங் வேதனையோட தோல்விக்கு பிறகு பேசியிருக்காங்க. சிஎஸ்கேக்கு எதிராக ஜெயித்தாலும் இதை ஏற்றுக்க முடியாதுன்னு செய்யர் பேசியிருக்காரு. ஸோ வெற்றிக்கு பிறகு செய்யரும் தோல்விக்கு பிறகு சிஎஸ்கே கேப்டனும் பயிற்சியாளரும் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்ச பஞ்சாப் vs சிஎஸ்கே மேட்ச்சில் பஞ்சாப் அணி தொடர்ந்து விக்கெட் இழந்தாலும் 220 ஒரு மிகப்பெரிய டார்கெட் செட் பண்ணாங்க. பின்னர் கிளம்பிருக்கிய சிஎஸ்கே அணி 18 ரன் வித்தியாசத்தில் மோசமாக தோத்தாங்க. இந்த வெற்றிக்கு பிறகு பேசிய பஞ்சாப் கேப்டன் செய்யர், இன்றைய போட்டியில் பிச்சுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பேட்டிங்கை தேர்வு செஞ்சோம். ஏன்னா எங்கள் பலமே பேட்டிங் தான். எங்கள் அணியில் நிறையா ஹிட்டர்கள் இருக்காங்க. போன மேட்ச்சில் பிரியங்கர் குழப்பத்தில் இருந்தார். அவர் ஒரு ஷாட்டை ஆடணுமா ஆடக்கூடாதா அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்தார். நான் அவர்கிட்ட போய் பேசினேன், நீ உன்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதற்கு கேட்டு ஆடு, ஸோ தைரியமாக ஆடு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தைரியம் ஊட்டினேன். இன்றைய போட்டியில் அபாரமாக விளாண்டாரு, பயமே இல்லாமல் விளாண்டாரு. ஸோ அவர் போல் ஃப்ரீடமாக விளையாடாத எங்கள் அணி வீரர்களை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் எங்களுக்கும் தேவை. இன்றைய போட்டியில் நாங்கள் ஏர்லியாக சகாலை கொண்டு வராதுக்கு காரணம் சிவம் தூவே சூப்பராக விளாண்டது தான். ஸோ அவர் எப்போ வேணாலும் போட்டியை மாற்றிடுவார். கான்வேவும் அவருக்கு துணையாக இருந்தார். இதனால தான் வேகப்பந்து வீச்சாளர்களை வச்சு பாலை ஸ்லோவாக போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதற்கு ஏற்றாற் போல் எங்கள் பால்கள் சிறப்பாக பந்து வீசினாங்க. சிஎஸ்கேவை தட்டி தூக்கணும். ஆரியனுடைய அதிரடி ஆட்டம் நான் பார்த்த ஒரு மிக சிறந்த நாக்கில் ஒன்றா மாறி இருக்கு. இன்றைய போட்டியில் நாங்கள் நிறையா மிஸ்ஃபீல் பண்ணோம். ஸோ இந்த தப்பை கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இதை என்னாட்டி ஏற்றுக்க முடியலை. ஸோ இதை பற்றி நாங்கள் பேசுவோம். ஸோ அடுத்த போட்டியில் இந்த தவிர சிஎஸ்கே போல் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக அங்கேயும் நாங்கள் ஸ்ட்ராங்காக ஆகணும். செய்யர் வெற்றிக்கு பிறகு பேசியிருக்காரு. தோல்விக்கு பிறகு பேசிய சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேட்வார், கடந்த 4 போட்டியில் சிஎஸ்கே ஃபீல்டிங் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு, சோம்பேறித்தனமாக இருந்திருக்கு. ஒரு பேட்ஸ்மேனை கேட்சை விட்டு அந்த பேட்ஸ்மேன் 30 ரன்களுக்கு மேலே அடித்து அந்த மேட்ச்சில் நாங்கள் 30லேருந்து 20 ரன் வித்தியாசத்தில் தோற்று போயிருக்கோம். ஸோ இதுதான் எங்கள் தொடர் தோல்விக்கு காரணம். ஆனால் சில நேரங்களில் எதிரணி பேட்ஸ்மேன்களையும் நம்ம பாராட்டணும். இந்த மேட்ச்சில் பிரியசா ஆரியன் சிறப்பாக விளாண்டார். ரிஸ்க் எடுத்து மிகப்பெரிய ஷாட் ஆடி அந்த அணிக்கு ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை செட் பண்ணார். நாங்கள் சீரான இடைவெளியில் அடுத்தடுத்து விக்கெட்டை எடுத்தாலும் பஞ்சாப் அணியுடைய ரன் குவிப்பை எங்களால் கட்டுப்படுத்த முடியலை. ஒருவேளை 15 ரன் குறைவாக எதிரணி அடிச்சிருந்தால் அது சிஎஸ்கேக்கு சாதகமாகி இந்த மேட்ச்சில் நாங்கள் ஜெயிச்சிருப்போம். அதே போல் 2 சிறந்த பேட்ஸ்மேன்கள் ஒரு மிக சிறந்த தொடக்கம் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க வேகப்பந்து வீச்சாளர்களை சிறப்பாக எதிர்கொண்டாங்க. அதே நேரத்தில் 2-3 பெரிய 6 அடிச்சிருந்தால் இந்த போட்டியில் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம். பவர் பிளேயில் சிறந்த தொடக்கம் கொடுத்தாலும் மிடில் ஓவர்களில் எங்களாட்டி பெரிய ஷாட் ஆட முடியலை. அதனால தான் நாங்கள் கான்வேக்கு டைமிங் கிடைக்கலன்னு அவரை ரிட்டையர் கட் அவுட் ஆகி ஜடேஜாவை அந்த நேரத்தில் இழக்கணும். இது போல் ஒரு சில ரிஸ்க்கை ஒரு சில போட்டியில் நம்ம எடுத்து தான் ஆகணும். இன்றைய போட்டியில் நாங்கள் ஃபீல்டிங் மோசமாக விளாண்டதுனால தோற்று போயிட்டோம். ஃபீல்டிங் மோசமாக செயல்பட பதட்டம் தான் காரணம். ஒரு மேட்ச்சில் பேட்டிங் பந்து வீச்சில் நம்ம மோசமாக செயல்படலாம், ஆனால் ஃபீல்டிங்கில் சிறப்பாக செயல்படணும். எதிரணி 2 ஓடுறதை 3 ஓடுறதை கட்டுப்படுத்தி ஒரு ரன் அவுட்லாம் பண்ணால் அது போட்டியில் ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை ஏற்படுத்தும். ஆனால் அது எதுவுமே நாங்கள் கடந்த 4 போட்டியாக ஒழுங்காக பண்ணலை. ஸோ கண்டிப்பாக நாங்கள் திருத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் கேட்வார் சொன்னார். அதே போல் ஃப்ளெமிங் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே வீரர்கள் சோம்பேறித்தனமாக ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ரன் கொடுத்துருக்காங்க, கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. அதுதான் தோல்விக்கு காரணம். ஸோ எதிரினியை நாங்கள் எக்ஸ்ட்ரா ரன் அடிக்க வச்சுட்டோம். அதே போல் எங்கள் பேட்டிங் இந்த மேட்ச்சில் போன மேட்சை கம்பேர் பண்ணும்போது சிறப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாங்கள் செய்கிற தவறுகளை திருத்திக்கிட்டு அடுத்து கம்பேக் ஆகும்னு ஃப்ளெமிங் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ சிஎஸ்கேனுடைய தோல்விக்கு சிஎஸ்கேனுடைய மோசமான ஃபீல்டிங் தான் காரணமாக. ருத்ராஜ் கேட்வார் ஃப்ளெமிங்கோடைய ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதே போல் செய்யருடைய ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே இதுக்கப்புறம் ஜெயிச்சு பிளே போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.